பதவி விலகினார் எடப்பாடி மகிழ்ச்சியில் ஆதரவாளர்கள். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தான் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என்று தற்போது அதிமுகவிலேயே எழுச்சி குரல் என்பது எழ ஆரம்பித்திருக்கிறது. அதாவது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியேற்ற பின்பு பொதுச் செயலாளராகவோ முதலமைச்சராகவும் அதிமுகவில் முக்கிய பொறுப்பேற்ற பின்பு நடந்த அனைத்து தேர்தல்களிலும் அதிமுக தோல்வியை தழுவியிருக்கிறது. ஒரு இயக்கம் என்பது மாபெரும் ஒரு இயக்கம். அந்த இயக்கம் தோல்வியை தழுவினால் அந்த இயக்கத்திற்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய அந்த நபர்தான் பொறுப்பேற்க வேண்டும். இப்ப எப்படி திமுக தோல்வியை தழுவியது? அதற்கு ஸ்டாலின் பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதற்கெல்லாம் நேர்மாறாக இருந்து கொண்டிருக்கிறார். அதாவது, தோல்விக்கு நான் பொறுப்பு ஏற்க முடியாது, அதிலையும் கூடுதலாக நான் எந்த ஒரு இயக்கத்திற்கு ஆதரவும் கொடுக்க மாட்டேன், நான் இருந்தால் முதலமைச்சராக தான் இருப்பேன் என எடப்பாடி பழனிசாமி கூறி வந்திருந்தார். அது மட்டுமல்லாமல் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய்க்கு ஆதரவுகளை கொடுக்கலாம், விஜய்க்கு ஆதரவுகளை கொடுத்தால் கண்டிப்பாக நமக்கு முக்கியமான பொறுப்புகளை கொடுப்பார்கள், அதை வைத்துக்கொண்டு அதிமுகவை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி கொண்டு நாம் செல்லலாம் என சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, அதேபோல நத்தம் விஸ்வநாதன், அது மட்டுமல்லாமல் நமது எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர் போன்ற நபர்களெல்லாம் எடப்பாடி பழனிசாமி இடம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கெல்லாம் முடியாது, எங்களால் என்ன எதுவுமே செய்ய முடியாது, நான் விஜய்க்கு ஆதரவுகளை கொடுக்க மாட்டேன் என சொல்லக்கூடிய அந்த வேளையில்தான் தற்போது விஜய் அவர்களுக்கு 25 சட்டமன்ற உறுப்புகள் அதிமுகவில் இருந்து கொண்டே விஜய்க்கு ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க. இப்படி கொடுக்கக்கூடிய அந்த சூழலில் அதிமுகவினருக்கு கிட்டத்தட்ட 8 அமைச்சர் பொறுப்புகளும் கொடுப்பதற்கு தமிழக வெற்றிக் கழகம் என்பது முடிவு செய்திருப்பதாக செய்திகள் என்பது கூட வெளியாகி கொண்டிருக்கிறது. நமது சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணியும் எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டுமென பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலமாக தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா கையெழுத்து என்பது வாங்கக்கூடிய வேலைப்பாடுகள் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது, அதிமுகவுடைய பொதுச் செயலரை தேர்ந்தெடுப்பது பொதுக்குழு உறுப்பினர்கள். அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் என்ன முடிவுகளை எடுக்கிறார்களோ அதற்குத்தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் கட்டுப்பட்டாக வேண்டும். அப்படித்தான் தற்போது நிலைமை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2600க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அந்த பொதுக்குழு உறுப்பினர்களின் தற்சமயம் 1500க்கும் மேற்பட்டோர் கையெழுத்துக்களை போட்டிருக்கிறார்களாம். அதாவது, பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். இதை தேர்தல் ஆணையத்துக்கு நமது சி.வி. சண்முகம் இன்றைய தினம் அனுப்பி வைத்திருக்கிறார். அப்படி தேர்தல் ஆணையம் சரி என்று சொல்லிவிட்டால், பொதுக்குழு என்பது அடுத்து வரக்கூடிய நாட்களில் கூட்டப்படும் பொதுக்குழு கூடிவிட்டால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி பதவிகள் என்பது பறிக்கப்படும் என்பது எடப்பாடிக்கு நன்றாக தெரியும். அதன் காரணமாகத்தான் தாமாகவே முன்வந்து பதவியை ராஜினாமா செய்துவிடலாமா என நமது எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆலோசனை செய்து கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களில் உலா வந்து கொண்டிருக்கிறது. எப்படி பார்த்தாலும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக நமது எஸ்.பி. வேலுமணி அவர்கள்தான் தேர்வு செய்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஓகே கைஸ், பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.